ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம புரோக்கன் சம்பா வீட் ரவா அதை வச்சு ஒரு உப்புமா பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கடாயில் கடுகு தாளிச்சிட்டு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுப்போம். இந்த சம்பா ரவை உப்புமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, கஞ்சி காய்ச்சறதுக்கும் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கிளாஸ் ரவை போட போகிறேன். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து பாயில் வந்துடுச்சு. அப்போ அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவை கொட்டிடுவோம். 2 கிளாஸ் ரவை நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தண்ணி வற்றிடுச்சு, நெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து தேங்காவை துருவிட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ நம்ம சம்பா ரவா கோதுமை ரெடி. இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஹாவ் அ குட் டே, பாய். சூப்பரான கோதுமை ரவா உப்புமா ரெடி. நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஈஸியும் கூட. ஹாவ் அ குட் டே, பாய்.